மேஷராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் வயிறு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, ஏதாவது திங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம். கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை தரும். தொடர்ச்சியாக நீண்ட ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை ஒன்று தீரும். அது சுமூகமாகும். அந்த சுமூகம் உங்களுக்கு அன்பையும் சந்தோஷத்தை தரும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். தொழில் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொழிலில் அபிரிதமான முன்னேற்றத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், இல்லை அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்றால் இதோடு வேறு எந்த காலகட்டமும் இருக்காது. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் சித்திரை மாதத்துக்குள்ளாக முடித்து விடுவது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயம், கணவன் மனைவி விஷயம், பெற்றோர் விஷயம் எல்லாம் சாதகத்தை தரும். எல்லா காரியத்திலும் நீங்களே இருப்பதனால் ரொம்ப மன அயற்சி ஏற்படும். எனவே மனதிற்கு பிரித்த மந்திரங்களை கேட்பதும் மெடிடேஷன் செய்வதும் மேஷத்திற்கு மிக முக்கியம். உங்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஊருக்காகவே உழைத்து மற்ற நேரத்தில் உங்களை கவனிக்காமல் விடுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதற்கு? ராகு 12 இருக்கிறது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். சனி 11 இருக்கும். கண்டிப்பாக சனி மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பெரிய அளவு அனுகூலம். பெரிய முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்தெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் சரி செய்து கொள்வதே நன்மை தரும். கூட்டாளிகள் திடீரென்று நல்லவர்கள் கிடைப்பார்கள். கூட்டு தொழில் கூட பண்ணலாம். ஆக 2024 ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பச்சை விளக்கை காட்டுகிறது. அதை சரி செய்து கொள்வது நன்மை. கடனில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி தரும். கடனால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நிவர்த்தி தரும். சத்ருக்களால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகத்தை தரும். கண்டிப்பாக நிம்மதியாக பார்த்து கொள்ளுங்கள். மார்கழி வரைக்கும் சிறிது பொறுமை, பிறகு மிகப்பெரிய ஏற்றம் சூரியனாலும் அடுத்தது வரக்கூடிய குருவாலும் ஏற்படும்.